அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, போன கிளாஸில் நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ஸில் வந்து மீட்டர்னா எவ்வளோ, கிலோகிராம்னா எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம். இந்த கிளாஸில் செகண்ட் 1 செகண்ட்னா எவ்வளோ அப்படிங்கிறது டெஃபனிஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதாவது உங்களை சுற்றி ஆட்டம்ஸ் இருக்குது, சரிங்களா? ஆட்டம்ஸ்னால் என்னென்னு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்க்ரீனில் கூட ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. எப்படி இருக்குது? ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. சில ஆட்டம்ஸ் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது ரேடியோ ஆக்டிவிட்டி ஆகிடுது. எப்படி ஆயிடுது? ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஆயிடுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு யுரேனியம், சரிங்களா? ஒரு யுரேனியம் பீஸ் எடுத்து வைக்கிறீங்க. இதிலேருந்து தெர் இஸ் சம்திங் கம்மிங் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து ஏதோ ஒன்று வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா? அதுக்கு பேர் தான் டீகேன்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்குள்ளே இருக்கிற ஒரு ஏதோ ஒன்று அது வெளியே விட்டுக்கிட்டே இருக்குது, சரிங்களா? யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு டேபிளில் ஒரு யுரேனியம் பீஸ் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் டேபிளில், உங்கள் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, அதில் ஒரு யுரேனியம் பீஸ் எடுத்து வைக்கிறீங்க. அதோட டீகே டைம் பார்த்திங்கன்னா நிறைய வருஷம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோம். சப்போஸ் நீங்கள் வைக்கிறீங்க, டீகே டைம் அதுக்கு அதிகமாக இருக்குன்னா அடுத்த நாள் காலையில் அந்த பீஸை காணோம். என்ன ஆகுது? தனக்குள்ளே இருக்கிற ஒரு காம்போசிஷன், அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கு, சரிங்களா? அந்த பொருள் காலையில் மறைஞ்சு போயிடுது, யுரேனியம் பீஸை காணோம். ஸோ இது அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது அந்த ஆட்டம். அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே தனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று வெளியே விட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஏரில் மிக்ஸ் ஆகிடுது. அதோட ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த இது காலையில் பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒரு பொருள் நீங்கள் வைக்கிறீங்க, டீகே ஆகிட்டே இருக்குது, தனக்குள்ளே இருக்க விஷயங்களை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது. அது எப்படி நடக்குது? தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி, சரிங்களா? இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் செகண்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்ப்போம். cesium-133 ஆட்டம், சரிங்களா? இந்த ஆட்டம் இருக்கு இல்லையா, இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம். இந்த ஆட்டமை நீங்கள் எதில் வைக்கிறீங்க? கிரவுண்ட் ஸ்டேட்டில் வைக்கிறீங்க. அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்கீங்களா? இப்போ உங்கள் ஃப்ரீசரில், உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதிகபட்சமாக அதில் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ஐஸ் வர்றதுக்கு 0 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீசரில் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இவ்வளோ டிகிரி செல்சியஸில் அது பாயிலிங் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஆனால் மேன்மேடு, அதாவது மனுஷங்க இருக்கிறதுலே இதுதான் லோயஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட், இது அதிகபட்சமாக கூலிங் பண்ண முடியக்கூடிய ஒரு டிகிரி செல்சியஸ் எவ்வளோ, அதிகபட்சம் ஹீட் பண்ணக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் எவ்வளோ, சரிங்களா? ஒரு டிகிரி செல்சியஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது மேன்மேடு ஃப்ரீசிங் இது பார்த்தீங்கன்னா -273.15 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீஸ் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆட்டம்ஸுமே அதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும் பொழுது ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது ஃபுல்லாக ஸ்டேபிள் ஸ்டேட் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி அதால் மூவ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, சரிங்களா? ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ? -273.15 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. 0 டிகிரி செல்சியஸே நம்மளால் ஐஸ் கட்டி ஆகிரும், கூலிங் நம்மளால் தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், -273.15 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணும் பொழுது அந்த ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான்ஸ் கூட மூமெண்ட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃப்ரீஸ் ஆகிடுது. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னாகும்? அதாவது இந்த விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ்
இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் நடக்கும்பொழுது என்ன நடக்கும், அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகள், அதாவது இப்படி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றும் பொழுது அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தனக்குள்ளே இருக்கிற ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வெளியே அப்படியே ஏரில் வெளியே விட்டுக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போ வெளியே விடும் பொழுது ஒரு எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும், ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கும். ஒரு எனர்ஜியை வெளியே விட்டதுக்கப்புறமா எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகிடும் இல்லையா, அப்போது இன்னொரு எனர்ஜி லெவலில் இருக்கும். அதைத்தான் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஹைப்பர் ஃபைன் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் 919 கோடி 26,31,770 ரேடியேஷன்ஸ். இந்த மாதிரி இந்த பொருளுக்குள்ளேருந்து இவ்வளோ ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதோ அதுதான் 1 செகண்ட். சரிங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 2 லெவல் இருக்குது. அதாவது ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவல் கம்மியாகும். இந்த எனர்ஜி லெவலில் இருக்குது, சரிங்களா, இவ்வளோ ரேடியேஷன்ஸை இந்த எனர்ஜி லெவல்லேருந்து வெளியே விட்டுருது. எனர்ஜி லெவல் கம்மியாயிருது. கம்மியானதுக்கப்புறம் இவ்வளோ ரேடியேஷன்ஸ் வெளியே விடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது இல்லையா, இந்த எனர்ஜி லெவல்லேருந்து இந்த எனர்ஜி லெவல் வரும்பொழுது இவ்வளோ ரேடியேஷன்ஸை வெளியே விடுது. அது வெளியே விடும்பொழுது எவ்வளவு நேரம் அந்த ரேடியேஷன்ஸ் வெளியே விடுறதுக்கு எடுத்துக்கிறதோ அதுதான் 1 செகண்ட். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாட்சை நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க, 1 செகண்டுக்குள்ளே இவ்வளோ ரேடியேஷன்ஸ் ஒரு யுரேனியம் ஆட்டம், ஒரு சீசியம் ஆட்டம்லேருந்து வெளியே வருது. அன்இமேஜினபிள் இல்லையா? எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த 1 செகண்ட் எடுக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் வாட்சை பார்க்கும்போது நீங்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே வர்றது தான் 1 செகண்ட் சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் அட்டாமிக் கிளாக், ரொம்ப ப்ரிசைஸாக கொண்டு போகிறது. சரிங்களா? 14 பில்லியன் இயர்ஸ் ஆனால் கூட அதில் இவ்வளோ நேனோ செகண்ட் தான் தப்பு வரும். 14 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வாட்ச் கட்டியிருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு கிளாக் இருக்கும். என்னாகும், ஒரு மாதம் ஓடும், 2 மாதம் ஓடும், ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரெசைஸாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஜிபிஎஸ் இருக்குது. எப்படி ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது? சேட்டலைட்லேருந்து சிக்னல் இங்கே வரணும், மறுபடியும் இங்கேருந்து அங்கே சிக்னல் போகணும். எப்போவுமே இந்த கிளாக் ஓடும்போது கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சேட்டலைட்டில் வந்து வித்தவுட் கிராவிட்டியில் மேலே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. சேட்டலைட்டுக்கும் இதுக்கும் எப்போவுமே ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ப்ரெசைஸாக நடக்கணும். அப்போ எந்த விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, எப்பொழுதுமே ஒரு எனர்ஜி லெவலிருந்து அடுத்த எனர்ஜி லெவல், லோயர் எனர்ஜி லெவலுக்கு போகும்போது இவ்வளோ ரேடியேஷன்ஸ் கரெக்டாக அந்த சிசிஎம் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது வெளியே விட்டுருது. அதுதான் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரிசைஸாக அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் 1 செகண்ட். அடுத்த வீடியோவில் ஆம்பியர் மற்ற எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.